ஹாய் ஆல். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடக்க போகிற பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக பும்ரா வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு. அதை பற்றின வீடியோ தான் இது. பும்ரா வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்ன பேட்டின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடக்க போகிற டெஸ்ட்டுக்கு பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா தான் வந்து இந்தியாவுக்கு வந்து கேப்டன்ஷிப் வந்து பண்ண போகிறாரு. ரோஹித் சர்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கனால அவர் வந்து இந்த சீரீஸில் வந்து ஆட முடியல. அதனால் பும்ரா வந்து கேப்டன் பண்ண போகிறாரு. பும்ரா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எனக்கு ஒரு ஹானராக இருக்குது. நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறேன். விராட் கோலிக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருந்தது, ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருந்து, அதே மாதிரி நான் என்னுடைய வேலை வந்து இந்த கேப்டன்ஷிப்பை வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வந்து எனக்கு ஒரு ப்ரிவிலேஜாக இருக்குது. இதை நான் ஒரு பொசிஷனாக மட்டும் எடுத்துக்காமல் நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து செயல்படுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி நாங்கள் வந்து ரொம்பவே வந்து ப்ரிப்பேர்டாக வந்து இருக்கிறோம். நாங்கள் முன்னாடியே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டோம், நல்லா ட்ரெயின் ஆகிட்டோம். WACயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரெயின் ஆகி நாங்கள் வந்து நல்லா வெல் ப்ரிப்பேர்டாக வந்து இந்த சீரீஸை வந்து எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பும்ரா வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பும்ரா பார்த்திங்கன்னா இந்த கேப்டன்ஷிப் பற்றி ஆல்ரெடி வந்து ரோஹித் சர்மாட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. சப்போஸ் நான் வந்து இந்த கேப்டன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ரோஹித் சர்மா ஆமாம் நீ தான் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு பும்ரா பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து நல்லாவே பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப்டன்ஷிப் கிடைக்கிறதுல கிரிக்கெட்டில் வந்து ஒரு பியூட்டியாக இருக்குது. நம்ம வின் பண்ணுறோமா லாஸ் பண்ணுறோமா, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவோட பேட்டியில் வந்து ரொம்பவே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஆஸ்திரேலியா விக்கெட் கண்டிஷன் பற்றியும் வந்து பும்ரா பேசியிருந்தார். ஆஸ்திரேலியாவில் விக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்பேஸியாக இருக்கும். அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வெல் ப்ரிப்பேர்டாக வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா வந்து அவருடைய தாட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருந்தார். நம்ம வந்து இந்த பும்ராவோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நடக்க போகிற சீரீஸில் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.